பழம்பெரும் திரைப்பட நடிகர் எம்.என். நம்பியார் அவர்கள் 1919 மார்ச் 7ஆம் தேதி கேரள மாநிலம் கண்ணூர் அருகே உள்ள பெருவாவூர் என்ற ஊரில் பிறந்தவர். எம்.என். நம்பியார் பிறப்பால் ஒரு மலையாளியாகும். 8வது வயதிலேயே தந்தையை இழந்தவர். குடும்ப வறுமை காரணமாக ஊட்டியில் இருந்த தன்னுடைய அண்ணன் வீட்டிற்கு குடிபெயர்ந்தார். எம்.என். நம்பியார் அவர்கள் தனது 13வது வயது முதல் தமிழ் திரையுலகிற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். நவாப் ராஜமாணிக்கம் நாடக குழுவில் சேர்ந்து நடிப்பு பயிற்சியும் முறையான கல்வியும் பெற்றவர். எம்.என். நம்பியார் பக்த ராமதாஸ் திரைப்படத்தின் மூலம் திரைத்துறைக்கு அறிமுகமானவர். மந்திரகுமாரி திரைப்படம் நம்பியார் அவர்களுக்கு மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைந்தது. அதன் பிறகுதான் எம்.என். நம்பியார் தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத மகா வில்லனாக உருவெடுத்தார். எம்.என். நம்பியார் சபரிமலை ஐயப்பன் மீது அதிக பக்தி கொண்டவர். சுமார் 65 ஆண்டுகளுக்கு மேலாக சபரிமலைக்கு சென்று சாதனை படைத்தவர். நம்பியார் அவர்கள் செய்யும் தான தர்மங்கள் பெரும்பாலும் யாருக்கும் தெரியாமல் பார்த்துக் கொண்டார். வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு தெரியக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தவர். கல்விக்காகவும் ஏழை பெண்களின் திருமணத்திற்காகவும் பெரும் தொகையை ரகசியமாக செலவிட்டுள்ளார். பல ஏழை குடும்பங்களுக்கு மாதந்தோறும் பண உதவியும் செய்து வந்துள்ளார். எம்.என். நம்பியார் தனது சொந்த செலவில் டன் கணக்கில் அரிசி மற்றும் மளிகை பொருட்கள் வாங்கி மலைக்கு வரும் அத்தனை பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கியவர். பசி என்று வருபவர் யாராக இருந்தாலும் அவர்களது வயிற்றை நிரப்பி அனுப்பி வையுங்கள் என்பதே அவர் தனது சீடர்களுக்கு இட்ட கட்டளையாகும். திரைப்படத்துறையில் நலிவடைந்த நிலையில் இருந்த நாடக கலைஞர்களுக்கும் துணை நடிகர்களுக்கும் நம்பிக்கை தூணாக இருந்தவர். படப்பிடிப்பின் போது துணை நடிகர்களுக்கு சம்பளம் குறைவாக இருந்தால் தன்னுடைய சொந்த பணத்தில் இருந்து அவர்களுக்கே தெரியாமல் உதவியை வழங்க செய்வார். படப்பிடிப்பு தளத்தில் தன்னுடன் வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு அவ்வப்போது விருந்து வைப்பதையும் அவர்களுக்கு தேவையான வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கி கொடுப்பதையும் வழக்கமாக கொண்டிருந்தவர். ஒருமுறை எம்ஜிஆர் அவர்கள் நம்பியாரிடம், நான் வெளியில் தர்மம் செய்கிறேன், ஆனால் அதைவிட அமைதியாக நிறைய பேருக்கு உதவுகிறீர்கள் என்று பலமுறை பாராட்டியுள்ளார். ஒரு ஏழை குடும்பத்திற்கு உதவி தேவைப்பட்ட போது நம்பியார் அவர்கள் அந்த தகவலை எம்ஜிஆருக்கு கொண்டு சென்று அரசு மூலமாகவும் தன்னுடைய சொந்த பணத்தின் மூலமாகவும் அந்த குடும்பத்தை மீட்டெடுத்து வாழ வைத்தவர். தனது உடலையும் உள்ளத்தையும் சுத்தமாக வைத்திருப்பதே ஒருவன் தனக்குத்தானே செய்து கொள்ளும் தர்மம் என்று அடிக்கடி கூறுவாராம். நம்பியார் அவர்கள் தன்னுடைய 20வது வயதிலேயே சபரிமலைக்கு செல்ல துவங்கியவர். 65 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு வருடம் கூட தவறாமல் சபரிமலைக்கு சென்று சாதனை படைத்தவர். அமிதாப் பச்சன், ரஜினிகாந்த், சிவாஜி கணேசன், கன்னட நடிகர் ராஜ்குமார் போன்ற பல பெரும் நட்சத்திரங்களை முதலில் மலைக்கு அழைத்துச் சென்று அவர்களுக்கு மாலை அணிவித்து வழி நடத்தியவர். குறிப்பாக நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் நம்பியார் அவர்களை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டவர். திரைப்படத்தில் நான் என்னவாக இருந்தாலும் சபரிமலையில் நான் ஐயப்பனின் அடிமை என்று அடிக்கடி கூறுவாராம். ஒருமுறை ரஜினிகாந்த் படப்பிடிப்பில் பிஸியாக இருந்தபோது விரதத்தை முடிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த போது நம்பியார் ரஜினிகாந்த் அவர்களிடம், பக்தி என்பது தொழிலை தடுப்பதாக இருக்கக்கூடாது, ஆனால் தொழிலில் இருக்கும்போது பக்தியை மறக்கக்கூடாது என்று கூறி ரஜினிகாந்த் அவர்களின் விரதத்தை முறைப்படி முடித்து வைத்தார். ஒருமுறை படப்பிடிப்பில் வாள் சண்டை போடும்போது எம்ஜிஆர் நம்பியார் இருவரும் மிகவும் ஆக்ரோஷமாக மோதிக்கொண்டார்கள். ஒருமுறை இதுபோன்ற வாள் சண்டை காட்சியில் நம்பியார் நிஜமாகவே எம்ஜிஆரை தாக்கிவிட எம்ஜிஆர் காயமடைந்தார். படப்பிடிப்பு முடிந்ததும் எம்ஜிஆர் நம்பியாரின் கையை பிடித்துக் கொண்டு, நம்பியார், நீங்கள் அடித்தால்தான் அது உண்மையாக சண்டையாக தெரிகிறது என்று பாராட்டினாராம். ஒருமுறை ரசிகர் ஒருவர் நம்பியாரிடம் வந்து, ஏன் நம்பியார் சார், சினிமாவில் இவ்வளவு கொடூரமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டாராம். அதற்கு நம்பியார் சிரித்துக் கொண்டே, நிஜத்தில் நான் ரொம்ப நல்லவன், அதை சினிமாவில் காட்டினால் யாரும் பார்க்க மாட்டார்கள், அதனால் தான் வில்லனாக நடிக்கிறேன் என்றாராம். நம்பியார் ஒருமுறை தன்னுடைய குடும்பத்துடன் ஒரு ஊருக்கு சென்ற போது அங்கிருந்த பெண்கள் சிலர் நம்பியாரை பார்த்துவிட்டு தங்களுடைய குழந்தைகளை தூக்கிக் கொண்டு வேகமாக ஓடினார்களாம். அந்த ஆள் இங்க வந்திருக்கான், குழந்தைகளை தூக்கிட்டு போயிடுவான் என்று பயந்தவாறு சொல்லிக் கொண்டே ஓடினார்களாம். இதை கண்ட நம்பியார் மிகவும் வருத்தப்பட்டாலும் நம்ம நடிப்புக்கு கிடைச்ச வெற்றி இது என்று பின்னாட்களில் நினைத்து சிரிப்பார். நம்பியார் ஒரு சைவ உணவு பிரியர். அசைவ உணவுகளை தொடவே மாட்டார். தினமும் அதிகாலையில் எழுந்து உடற்பயிற்சி செய்வதை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வழக்கமாக கொண்டிருந்தவர். இதுதான் அவர் 4 தலைமுறை நடிகர்களுடன் இணைந்து நடிக்க உதவிய ரகசியம். நம்பியார் அவர்களின் மகன் சுகுமாரன் நம்பியார் பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு முக்கிய தலைவராக திகழ்கிறார். ஒருமுறை நம்பியார் தனது குடும்பத்துடன் வெளியூர் சென்றிருந்த போது அங்கிருந்த சில பெண்கள் நம்பியாரை பார்த்து திட்டியுள்ளனர். ஏன் இப்படி நல்லவர்களுக்கெல்லாம் துரோகம் செய்கிறீர்கள், உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா என்று நிஜமாகவே கோபப்பட்டு ஆக்ரோஷமாக திட்டினார்களாம். மக்கள் தன்னுடைய நடிப்பை எந்த அளவுக்கு உண்மையாக நம்புகிறார்கள் என்பதை உணர்ந்த அந்த தருணம் அவருக்கு பெருமையாகவும் அதே சமயம் சங்கடமாகவும் இருந்ததாம். எம்.என். நம்பியார் அவர்கள் வயது முதிர்வு மற்றும் சுவாச கோளாறு காரணமாக 2008 நவம்பர் 19 மதியம் சுமார் 12:30 மணி அளவில் மரணமடைந்தார். எம்.என். நம்பியார் அவர்களின் உடல் சென்னை கோபாலபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. நடிகர் ரஜினிகாந்த் அழுதபடியே ஓடி வந்து தன்னுடைய குருவின் காலடியில் அமர்ந்து கண்ணீர் விட்டு அழுதாராம். கமலஹாசன், சிவகுமார், விஜயகாந்த் என பல முன்னணி நடிகர்கள் கண்ணீர் மல்கி அஞ்சலி செலுத்தினர். எம்.என். நம்பியார் அவர்கள் மண்ணை விட்டு மறைந்தாலும் அவர் விட்டு சென்ற ஒழுக்கம் மற்றும் பக்தி இன்றும் பல நடிகர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.